Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil Tutorial Day. இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணன்றதை காமிக்க போறேன். But basically இது பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் லுக் கிடையாது. ஒரு சிம்பிள் கெட் ரெடி வித் மீ மாதிரி. நீங்க காலேஜ் போற ஆளா இருக்கீங்க, இப்போதான் புதுசா மேக்கப் போட ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வேரபிள் ஈஸி லைட் வெயிட் மேக்கப் லுக் எப்படி நீங்க அச்சீவ் பண்ணலாம், எப்படி கிரியேட் பண்ணலாம். ரொம்ப மேடப்பா இருக்காது, வெளியில நீங்க போகலாம் தாராளமா இந்த மாதிரி ஒரு லுக் போட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும். At the same time உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு லுக் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க மேக்கப்ல பிகினரா இருக்கீங்கன்னா என்ன மாதிரியான விஷயம்லாம் செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பட்ஜெட் பொறுத்து அண்ட் உங்களுடைய ஸ்கின் பொறுத்து என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெயினா மேக்கப் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் திங்ஸா தான் இருக்கும். தனியா உங்களுக்கு ஸ்கின் கேர் இதே மாதிரி வேணும்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் அதுக்கும் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இந்த டாப் வந்து பாத்தீங்கன்னா மிந்த்ரால இருந்து. ஆக்சுவலி அது கொஞ்சம் பெருசா இருக்கு, நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணும், அதை பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும், அதனால இது கொஞ்சம் இப்போ பெருசா இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, அது வந்து இந்த வீடியோக்கு வந்து ரெலவெண்டான ஒரு விஷயமே கிடையாது. நம்ம வந்து இப்போ டக்குன்னு வீடியோக்குள்ள போயிட போறோம். நான் என்னுடைய ஃபேஸ் வந்து ப்ரெப் பண்ணி வச்சிருக்கேன். யூஸ்வலாக நான் பண்ணுற ஸ்கின் கேர் ருட்டின் தான் வந்து நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுவீங்களோ அதை நீங்கள் ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வெளியில் போகும்போது ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் கொஞ்சம் லிப் பாமும் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நான் ஒரு பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணும். நான் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ன்றது வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் நான் சொல்லுவேன். நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு நல்ல கன்சீலர். நல்ல கன்சீலர் ஆசின் ஒரு நல்ல குவாலிட்டி கொஞ்சம் வெல் நோன் பிராண்ட் தான் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நார்மல் ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கிற லோக்கல் பிராண்ட்ஸில் 90 rupees 40 rupees இல்லை 150 rupees அந்த ரேஞ்சில் வந்து வாங்காதீங்க. பேர் தெரியாத பிராண்ட்ஸ் வந்து வாங்காதீங்க. கொஞ்சம் வெல் நோன் பிராண்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், உங்கள் ஸ்கின்லையும் ரொம்ப டேமேஜ் பண்ணாது, உங்களுக்கு ரிசல்ட்டும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இங்கே வெட் அண்ட் வெல் வச்சிருக்கேன். இதனுடைய ஒன் ஆஃப் மை ரீசெண்ட், இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய மாசமாக நான் வந்து என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த ஷேட் நான் வந்து ப்ராப்பராக பிடிச்சிட்டேன். இது வந்து டார்க் குக்கோ. என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் சேம் எக்ஸாக்ட் மேட்ச் மாதிரியான ஒரு கலர், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு என்னன்னா இங்கே பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த பிக்மெண்டேஷன்ஸ்லாம் நான் மறைக்காம போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கலரே வந்து கிரே ஆகும். ஸோ பிக்மெண்டேஷன்ஸ் கவர் பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வச்சுக்கலாம். அகேன் அதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து ஆரஞ்சு கரெக்டர் வந்து வச்சே ஆகணும் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய ஸ்கின் பொறுத்து, உங்கள் ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன் அளவு பொறுத்து நீங்கள் உங்களோட ஆரஞ்சு கரெக்டர் வாங்கி வச்சுக்கலாமா யூஸ் பண்ணாமன்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வெறும் ஒரு கன்சீலர் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபுல் ஃபேஸ் நீங்க போட வேணாம். லைட்டா ஒரு ஃப்ரெஷ் லுக் மட்டும் வரதுக்கு இந்த கன்சீலர் மட்டுமே போதும். சோ நான் இதை என்ன பண்ணுவேன்னா, நான் உங்களுக்கு என்ன சஜஸ்டும் பண்ணுவேன்னா உங்களுடைய அண்டர் ஐஸ்ல மட்டும் மெயினா போடுங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு 14-15 இயர்ஸ்க்கு அப்புறம் வர ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அண்டர் ஐஸ் டார்க் சர்க்கிள், அந்த இடமே வந்து கொஞ்சம் டார்க் ஆயிடும். ஸோ நான் என்ன சொல்லுவேன், நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அண்டர் ஐஸ் மட்டும் நீங்க மட்டுட்டும், இந்த மட்டுட்டுன்ற வார்த்தை அடிக்கடி என் வேலை வருது. ஸோ இந்த அண்டர் ஐஸை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பேலன்ஸ் பண்றதுக்கு பார்த்துக்கோங்க. லைக் இதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஃபேஸ் வந்துட்டு பளிச்சுன்னு ஒரு லுக் கிடைக்கும். லைக் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு எப்படி இந்த சைட் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நான் மீன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட். இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் கிடையாது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப். பட் நிறைய பேருக்கு வந்து இது சூப்பராக ஒர்க் ஆகும். அது என்னென்னா உங்களுடைய கன்சீலரை எடுத்து எங்கேயாவது டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு இதை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ணுறேன். பட் இது எனக்கு ஃபேவரட் கிடையாது. நான் என்னென்னா ஃபுல் பேங்காக போவேன், இல்லை நான் ஒன்றுமே பண்ணாமல் போவேன், அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ எனக்கு அதே மாதிரி என்னுடைய லிப்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து கன்சீல் பண்ணியிருந்தேன். அதாவது என்னோட லிப்ஸ் சுற்றி இருக்க இடம் வந்து ப்ராப்பராக கன்சீல் பண்ணியிருந்ததுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அகைன் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், நான் பண்ணுற மாதிரியே தான் பண்ணணும்னு கிடையாது. இது வந்து ஒரு ஐடியாவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது இன்னைக்கு தாராளமாக போதும் என்னுடைய பேஸ்க்கு. நீங்கள் வந்து பிபி க்ரீம் ஒரு சிசி க்ரீம்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. பிபி க்ரீம் அண்ட் சிசி க்ரீம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்கிற ஷேட்ஸ், கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்க ஷேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் டு மீடியம் ஸ்கின் டோனுக்கு தான் ஒர்க் ஆகுது. கொஞ்சம் டீப்பர் மீடியம் டு டஸ்கி டார்க் ப்ரௌன் ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்கிற பிபி க்ரீம்ஸ் அண்ட் அதனுடைய ஷேட்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன்னா பிபி க்ரீம் அண்ட் சிசி க்ரீம் நீங்கள் ஆப்ட் பண்ணிக்க வேண்டாம் நான் சொல்லுவேன். பட் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுமா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து பிபி க்ரீம் அண்ட் சிசி க்ரீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னா ப்ளீஸ் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்து இதை நம்ம எல்லாத்தையும் செட் பண்ண போகிறோம். இது அப்படியே வந்து விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா ஏசியில் இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும், வெளியில் நீங்கள் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா க்ரீம் ப்ராடக்ட்
ப்ராடக்ட் நம்ம போட்டு வச்சிருக்கோம். இதை லாக் பண்றதுக்கு ஒரு பவுடர் வேணும். ஸோ பவுடருக்கு வந்து நீங்க லூஸ் பவுடர் ஆர் பிரஸ் பவுடர் வச்சுக்கலாம். உங்க பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து நீங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். பட்ஜெட் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான ஆயிலி ஸ்கின்னா லூஸ் பவுடர்ஸ் ஆப்ட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு நார்மல் கவரேஜ் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு பிரஸ் பவுடர் ஆப்ட் பண்ணிக்கலாம். நான் ரீசெண்டா கண்டுபிடிச்சு எனக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிட்மி பிரஸ்ட் பவுடர். நான் உண்மையா சொல்லணும், இது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனா நான் ஏன் இந்த ஷேட் வந்து பிக் பண்ணலன்னு எனக்கு தெரியவே இல்லை. ரீசெண்டாக தான் நான் எடுத்தேன். ஒரு 6 months 7 months முன்னாடி தான் நான் இதை சூஸ் பண்ணேன். பட் ஆனஸ்ட்லி எனக்கு வந்து ஏன் நான் இத்தனை நாள் யூஸ் பண்ணலன்னு இருந்தது. இதுக்கு முன்னாடி எனக்கு எல்லேகல் ப்ரஷ் பவுடர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நீங்கள் அழகாக ஷேட் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ ஷேடும் வந்து மேட்டர்ஸ். ரொம்ப லைட்டரான ஷேட் போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிரே ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப டார்க்கராக போனீங்கனாலும் பயங்கர டல்லாக தெரியும் உங்கள் ஃபேஸ். ஸோ உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டாக இருக்க மாதிரியான ஒரு கலர், இல்லைனா 1 or 2 ஷேட்ஸ் லைட்டராக இருக்க மாதிரியான கலர் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை விட டார்க்காக போகாதீங்க ப்ரெஸ் பவுடரில். ஸோ ப்ரெஸ் பவுடர் அகைன் நீங்கள் வந்து இந்த கிட் உள்ளே ஒரு ஸ்பஞ்ச் இருக்கும், அதை நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன், அதுவே நீங்கள் வச்சுக்கலாம். என்னுடைய ஃபேவரட் டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறது பவுடருக்குமே. இது என்ன பண்ணணும்னா அப்படியே போய் என்னுடைய ஃபேஸில் வந்துட்டு பவுடரை வந்து லாக் பண்ணிடும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கும் வெறும் காம்பாக்ட் பவுடர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ண வைக்கும் இந்த ஒரு டெக்னிக். ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஸ்பஞ்ச்லாம் வாங்க முடியல இப்போதைக்குன்னா உங்களோட நார்மல் பவுடர் பஃப் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் இந்த வீடியோக்கு இந்த ஸ்பஞ்ச் வச்சு தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் என்னுடைய பவுடர். ஸோ இதிலே வந்து எனக்கு கவரேஜும் கொஞ்சம் கிடைக்கும். அண்ட் என்னோட க்ரீம் ப்ராடக்ட் எல்லாத்தையும் வந்து சூப்பராக லாக் பண்ணிடும். இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஐப்ரோஸ் ஆல்ரெடி திக்காக இருக்குன்னா நீங்கள் விட்டுடலாம். இல்லைன்னா லைட்டாக வந்து ஐப்ரோஸ் டார்க் பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ் டார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான நல்ல குவாலிட்டி பென்சில்ஸ் இருக்குது. எனக்கு பிடிச்ச சில பிராண்ட்ஸ் நான் என்ன சொல்லுவேன், நல்ல அஃபோர்டபுளாக இருக்க சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாம், NYB, ஸ்டே குவிக்கி, மேபிளின், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அஃபோர்டபுளான ரேஞ்சில் வந்து இருக்குது. லாக்மேல கூட அஃபோர்டபுளான ஐப்ரோ பென்சில்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பிளாக் ஆர் டார்க் ப்ரௌன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா டார்க் ப்ரௌன் வாங்கிக்கோங்க. மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா பிளாக் வாங்கிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த NYBயோட டார்க் பிளாக் தான், இது டார்க் பிளாக்லாம் பிளாக் பென்சில் எடுத்து எனக்கு எங்கே ஹேர் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஐ மீன் லைக் திக் டார்க் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் எப்பயுமே அழகாக க்ரூம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யூத்ஃபுல் லுக், ஃப்ரெஷ் லுக் வந்து கிடைக்கும். இது வந்து ரொம்ப க்ளீனான பர்ஃபெக்ட் ப்ரிசைஸ்ட் ஐப்ரோ ஃபில்லிங் கிடையாது இன்னைக்கு நான் பண்ணது. எனக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும், என்னோட நேச்சுரல் ஐப்ரோஸ் மாதிரியே இருக்கணும். பட் டார்க்காக இன்டென்ஸாக அழகாக இப்போ தான் க்ளீன் பண்ண மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த ஒரு வேலை நான் பண்ணி வச்சிருக்கேன். லைக் எங்கெல்லாம் ஹேர் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்துட்டு இன்டென்ஸ் பண்ணியிருக்கேன். நேச்சுரலாக இருக்கிறத வந்துட்டு ரொம்ப லைட்டாக வந்து நான் கலர் கொடுத்து லைட்டாக இன்டென்ஸ் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐலைனர் அண்ட் காஜல். இதர் ஐலைனர் அண்ட் காஜல் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா வெறும் காஜல் வச்சுக்கலாம், இல்லை வெறும் ஐலைனர் வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் வெறும் ஐலைனர் மட்டும் வைக்க போகிறேன். இன்னைக்கு என்கிட்ட வந்துட்டு NYB அண்ட் ஷக்தி கொலாபரேட்டட் ரேஞ்சில் வந்து சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, டிப்பிக்கலாக நம்ம பிளாக் லைனர் மட்டும்தான் வைப்போம், ரொம்ப கிளாசிக்காக. பட் நான் என்ன பண்ண போகிறேன், டிஃப்ரெண்ட்டாக ப்ளூ கலர் ஐலைனர் ஒன்று வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த ஐலைனர் வந்து பார்த்தீங்கன்னா Tango 2. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர், லைக் இங்க் ப்ளூ, இண்டிகோ ப்ளூ கலர். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு வந்து என்னுடைய லிட்ஸில் வந்துட்டு நான் லைன் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட ஐஸ்க்கு இவ்வளவு தான். நான் எதுவும் மஸ்காராலாம் கூட அப்ளை பண்ணல, ரொம்ப நேச்சுரலாக சிம்பிளாக வச்சுக்க போகிறேன். ஸோ லிப்ஸ்க்கு என்கிட்ட இதே கொலாபரேஷன்லேயே 2 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்க இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் டெய்லி வேரபிள் கைண்ட் ஆஃப் பிங்க் லுக், ரொம்ப கேர்லிஷாக க்யூட்டாக இருக்க மாதிரியான ஒரு கலர். இது வந்து மூடி மூன்வாக். ஸோ அடுத்து என்கிட்ட இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ரூபி ஊ கைண்ட் ஆஃப் ரெட் இருக்குது. இது வந்து ஃபெரால் ஃப்ளெமிங்கோ. இது ஒரு பியூட்டிஃபுல்லான பார்ட்டி வேர் கைண்ட் ஆஃப் அ ரெட் லுக். அகைன் இந்த ரெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டோனும் கண்டிப்பாக போகலாம். ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக கார்ஜியஸாக இருக்கும். லைக் ரொம்ப அப்படியே ஷோ ஸ்டாப்பிங் கலராக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பிரைட் ரெட்ஸ் வந்துட்டு ரொம்ப 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 ஃபேவரட். இன்னைக்கு என்ன லிப்ஸ் போலான்றது டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்க இன்னும் ஒரு 2 கலெக்ஷனும் காமிச்சிடுறேன். ஸோ இந்த கொலாபரேஷனில் நமக்கு புல்லட் லிப்ஸ்டிக்ஸ் கூட கிடைக்குது. எனக்கு இதில் பேக்கேஜிங், அந்த கோல்ட் பேக்கேஜிங் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் ஐலைனர்லேயும் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு கோல்ட் கேப் இருக்குது, ஒரு மாதிரி டெக்ஸ்சர்டு கோல்டு கேப் மாதிரி. பட்
உங்களுக்கு தொட்டாலும் அது டெக்ஸ்சர்டா இல்ல ரொம்ப ஃபைனா தான் இருக்கு. ரொம்ப 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 கார்ஜியஸா இருக்கு. அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ரோஸ் கோல்டி கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங். ஸோ என்கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாங்க் 5. இது அகைன் ஒரு மாதிரி நல்ல ஒரு பிங்கிஷ் ரெட் கலர். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் கலர் வித் ரெட் அண்டர் டோன்ஸ் லைக் கூல் ப்ளூ ரெட் அண்டர் டோன்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். ஸோ அடுத்து என்கிட்ட ரொம்ப கார்ஜியஸான ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச புல்லட் லிப்ஸ்டிக்ஸ்ல நான் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு வந்து வச்சிடல என்னுடைய கிட்ல. ஸோ இந்த கலர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெதர் ஸ்டெப். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரஞ்சு. ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு காலேஜ் கோயிங் அப்ராப்ரியேட் லுக் தான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் எனக்கு இந்த கலர் வந்து பார்த்தோன்னே ட்ரை பண்ணுமா ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு கலர் போட்டுடலான் இருக்கேன். கவரேஜ் வந்து ஒரு பில்டபிள் கவரேஜ் தான். மீடியம் டு ஹை கவரேஜ் இருக்கு. இது எவ்வளவு நேரம் லிப்ஸ்ல வந்துட்டு சஸ்டெயின் ஆகுது, உங்களுடைய ஃபுட் அண்ட் டீ அதெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு இது சர்வை பண்ணுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். அப்டேட் பண்ணிட்டேன். அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நான் என்னன்னு டெஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே, நான் என்னுடைய ஆரஞ்சு லிப்ஸ் வந்துட்டு வைப் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லுக்கு கொஞ்சம் அப்ராப்ரியேட்டா இருக்க மாதிரியான ஒரு வேரபிள் கைண்ட் ஆஃப் கலர் தான் போட்டுக்க போறேன். இந்த ரேஞ்ச்ல இருந்தே நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச இந்த மூடி மூன் வாக் அப்படின்னு இருக்க இந்த ஒரு சாஃப்ட் பியூட்டிஃபுல் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். காலேஜ்க்கு நீங்க இவ்வளோ போட்டு போக மாட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட லிப் பாம் நிறைய போட்டுட்டு 2 டாட் வந்து உங்களுடைய லிக்விட் லிப்ஸ்டிக் வச்சுட்டு அதை மட்டும் நீங்க வந்துட்டு அப்படியே ஸ்மச் பண்ணீங்கன்னா அது ஒரு சாஃப்ட் பிங்கி லிப்ஸோ இல்ல சாஃப்ட் ரெட் லிப்ஸோ மாதிரி ஆயிடும். அதை நீங்க என்ன கலர் லிக்விட் லிப்ஸ்டிக் போடுறீங்கன்றது பொறுத்து. மேக் ஷூர் நீங்க ரொம்ப நியூடிஷ் கலர்ஸ் லைக் பீச் லைட் ப்ரௌன்ஸ் இந்த மாதிரி போடும்போது கண்டிப்பா ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் வச்சு லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி லைட்டா கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது நீங்க வெறுமனையா போட்டீங்கன்னா ரொம்ப சிக்கா அனிமிக்கா தெரியும். சோ எனக்கு ஐஸ் வந்து நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா போய்க்கிட்டேன். வெறும் ஐலைனர் மட்டும் வச்சிருக்கேன். பட் ஒரு சின்ன எலிமெண்ட் ஆஃப் கலர் இருக்கு லைக் ப்ளூ கலர் ஐலைனர் வச்சிருக்கேன். அது கூட ரொம்ப ஆப்வியஸா இது ப்ளூ அப்படின்னு தெரியாது உங்களுக்கு. ரொம்ப கிட்ட வந்து பார்த்தா மட்டும் தெரியும். அண்ட் அதுக்கான அவுட்ஃபிட் போடுறீங்கன்னா ரொம்ப கார்ஜியஸா வந்து அதை எடுத்து கொடுக்கும். அண்ட் அதனால தான் நான் லிப்ஸ் வந்து கொஞ்சம் போல்டா வந்து வச்சுக்கிட்டேன். ஸோ நான் என்ன கண்டிப்பா சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த லுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் இது டர்ன் ஆன விதம், அந்த பிங்க் லிப்ஸ் அண்ட் ப்ளூ லைனர் ரொம்ப ஹெவியா இல்லாம ரொம்ப வேரபிளா அந்த ஒரு நார்மல் க்ளோவோட உங்களுக்கு பார்த்தா அந்த பிளெமிஷஸ் அது இதுன்னு கொஞ்சம் அப்படி இப்படி தெரியும். உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் தெரியும் கொஞ்சம். பட் அது ஆக்வர்டா ஆடா தெரியாது. அண்ட் நான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண நினைக்கிறது, எனக்கு யாரும் நான் காலேஜ் போன டைம்ல இதெல்லாம் எனக்கு சொல்லி தரல. நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் இப்போ. இப்படிலாம் எனக்கு முன்னாடி தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லைனர் லுக்ஸ் டிஃப்ரெண்ட் லிப் லுக்ஸ்லாம் வந்துட்டு நான் வந்து காலேஜ்க்கு போட்டு போவேன். பட் ஆஃபீஸ் வந்தவொடனே தான் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஆஃபீஸ் போகும்போது நான் இதெல்லாம் போட்டு போயிட்டு இருந்தேன். எனக்கு ஜாலியா இருந்தது. அப்போ டிஸ்கவர் பண்ண சில லுக்ஸ் தான் இதெல்லாம். ஆல்சோ கைஸ் இந்த ரேஞ்ச்லயே உங்களுக்கு நெயில் பாலிஷஸ் கூட இருக்கு. ரொம்ப ஒப்பேக்கா தான் இருக்கும். நீங்க வேற டிஃப்ரெண்ட் பேஸ் கலர்ஸ் வச்சுட்டு கூட மேலே இது ஒரு லேயர் டாப் பண்ணீங்கன்னா ஒரு கிளிட்டர் நெயில் பாலிஷ் லுக் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இதுல கிடைக்கும். இது சீக்கிரமா வந்து உங்களுக்கு சாப் ஆக மாட்டேங்குது, பிரேக் ஆக மாட்டேங்குது. எனக்கு இதுவுமே பிடிச்சிருக்கு. லைக் நீங்க கண்டிப்பா இது கூட செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும். நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. ஸோ சீக்கிரமாக உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.